எங்களை மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்கட்டும் சரி, நீ ஒரு ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கட்டும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நோ ஒர்க் இஸ் டூ ஸ்மால். இங்கே இருக்கிற எந்த எம்ப்ளாயும் ஒரு குறைபாடு எல்லாம் ஈக்குவல் தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். இப்போ எங்கள் கம்பெனி எடுத்துக்கோங்களேன், ஒரு கீழே ஒரு கேன்டீன் வச்சுருப்போம், ஒரு ஹால் டு சிட் அண்ட் எவ்ரிபடி இஸ் டு சிட் டுகெதர் ஃப்ரம் ஒரு சேர்மன் லெவல்லேருந்து கீழே இருக்க ஸ்டாஃபுக்கு ஒன்றா தான் ஆகும். நீங்கள் ஒரு கிளீனிங் ஸ்டாஃபையும் சரி, ஒரு வேலை பார்க்கிங்கும் சரி, அவங்களையும் ஒரு டாப் லெவல் ஒர்க் பண்ணுறவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்களா? இதுதான் நீங்கள் இந்த ஜாப்பனீஸ் பிரின்சிபல்ஸ் கற்றுக்கணும். அவன் ஜாப்பனீஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுவான், ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் தெரியணுமா. அவர் வேலையை பார்க்கிங் பண்ணியிருக்கணும், அவர் கிளீனிங் பண்ணணும், அவர் எல்லா லெவல்லையும் கிளீன் பண்ணி அப்படி ஒரு பில்ட் பண்ணுற கம்பெனி தான் லாங் டைமில் சர்வை பண்ணுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யூ ஹேவ் டு டீச் யுவர் ஸ்டாஃப் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஈக்குவல், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல், ஆல் ஒர்க் ஆர் ஈக்குவல். அவங்க கடமையை பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற ஊதியம் அவங்க வாங்குறாங்க. ஆனால் தட் டசன்ட் செப்பரேட். அதே மாதிரி உங்கள் டாப் மேனேஜ்மெண்ட்ல கீழே வரைக்கும் இருக்கிறவங்க குரூப் ஏழு குரூப் டி ஒர்க் பண்ண தெரியணும், குரூப் ஏ பிக்கும் சேர்த்து இந்த சி ஒர்க் பண்ண தெரியும். ஸோ எல்லாரும் எல்லா வேலையும் கற்றுக்கணும். அது ஒரு ஜாப்பனீஸ் பிரின்சிபல், நோ ஒர்க் இஸ் டூ ஸ்மால். எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு நம்ம வெக்கப்படாம பண்ணணும். ஸோ இது ரிசல்ட் ஓரியன்டாகவும் இல்லை, இது வந்து நம்ம எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி யூ ஷுட் நாட் பி வரிட் டு கெட் யூர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி. எல்லாத்துக்கும் ரெடி, நான் பண்ணுறேன், எல்லா வேலையும் செய்கிறேன்னு நினச்சிக்கோங்க, உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு கம்பெனி பில்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியை ஸ்டாப்பே பண்ண முடியாது, கண்டினியூஸ் சக்ஸஸ் தான் வரும். ஸோ நோ ஒர்க் இஸ் டூ ஸ்மால். எல்லா ஒர்க்கையும் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க.